ஹாய் வீவர்ஸ், நீங்கள் சன்கேச ஃபெமிலி கொமட்ஸ் என்பது பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சன்கேச எனப்படும் வால்வெள்ளி குடும்பம். இது என்னவென்றால் பல 100 அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனை அண்மித்த ஒரு மிக பெரிய கொமட், அதாவது வால்வெள்ளியானது சூரியனின் ஈர்ப்பு விசையினால் பல துண்டுகளாக மாறியது. அந்த பல துண்டுகளும் சுமார் 500 to 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை திரும்ப திரும்ப நெருக்கமாக சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறான நிகழ்வுகள் கடந்த காலங்களில் பல தடவைகள் நடந்துள்ளன. அதாவது 1843, 1880, 1950, 1980 மற்றும் 2011 ஆண்டுகளில் இவ்வாறான நிகழ்வுகள் பல அவதானிக்கப்பட்டு வானவியலாளர்களால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறான ஒரு நிகழ்வுதான் இந்த 2024 அக்டோபர் 9 அக்டோபர் 30 இடையில் நிகழலாம் என்று வானவியலாளர்களால் எதிர்வு கூறப்பட்டது. என்ற போதிலும் இது குறித்த ஒரு ஐயமும் இருந்தது. அதாவது இதற்கு அவர்கள் இந்த துண்டிற்கு, அதாவது நாம் இப்பொழுது கலந்துரையாடி கொண்டிருப்பது சன்கேச குடும்ப வால்வெள்ளி துண்டுகளை பற்றி. அவ்வாறான துண்டுகளுக்கு வானவியலாளர்கள் பல பெயர்களை இட்டுள்ளனர். இந்த 2024 அக்டோபரில் சூரியனை நெருங்க உள்ள அந்த வால்வெள்ளியின் பகுதிக்கு அவர்கள் சுச்சின்ஷன் அட்லஸ் என்று பெயரிட்டனர். இந்த சுச்சின்ஷன் அட்லஸ் என்ற அந்த வால்வெள்ளியின் அந்த பகுதியானது, அந்த துண்டானது இந்த 2024 அக்டோபர் 9 இருந்து 30 சூரியனை சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் அளவில் மிகவும் அருகில் நெருங்கி வரும் எனவும், அப்பொழுது அது பூமியிலிருந்து மிகவும் ஒரு பிரகாசமான பொருளாக, அதாவது எமது விடிவெள்ளி நட்சத்திரத்தை, அதாவது வெள்ளிக்கோளினை விடவும் பிரகாசமான பொருளாக இரவு வானத்தில் தோன்றும் என்றும் அதனை கண்டு கழிக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தனர். என்றாலும் அது சூரியனை மிகவும் நெருங்கும் போது சூரிய ஒளியில் அது மிகவும் மங்கிய பொருளாக, அதாவது டிம்மான ஒரு பொருளாக தோன்றலாம். அதனால் அதனை வெறுங்கண்ணால் அவதானிக்க முடியாது என்ற சந்தேகமும் எழுந்தது. அதாவது இந்த இரண்டாவது நிகழ்வுதான் உண்மையில் நடைபெற்றது. எம்மால் அதனை அவதானிக்க வெறுங்கண்ணால் அல்லது சாதாரண தொலைக்காட்டினால் அவதானிக்க முடியாமல் போய்விட்டது. இது கடந்த அக்டோபர் 9 சூரியனை நெருங்கி மெல்ல மெல்ல 28 சூரியனை மிகவும் அண்மையில், அதாவது சூரியனிலிருந்து சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் அளவில் மிகவும் அண்மையில் நெருங்கியது. அவ்வாறு நெருங்கியதனால் சூரியனின் ஒளி பிரகாசத்தில் இது ஒன்றுமே இல்லாத மிகவும் ஒரு டிம்மான ஸ்டாரினை விட மிகவும் மங்களாகத்தான் தோற்றம் அளித்தது. எனவே பூமியிலிருந்து இதனை சக்தி மிக்க தொலைக்காட்டியினால் கூட சரியாக பிரகாசமான பொருளாக அவதானிக்க முடியாமல் போனது விஞ்ஞானிகளுக்கு ஏமாற்றத்தினை அளித்தது. என்றாலும் இந்த சுச்சின்ஷன் அட்லஸ் என்ற இந்த சன்கேச ஃபெமிலி இந்த வால்வெள்ளியினை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து அழகாக படம் பிடித்துள்ளனர். என்றாலும் அது பிரகாசமான பொருளாக தோற்றம் அளிக்கவில்லை என்பது அவர்களுக்கு வருத்தத்தை அளித்தது. ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு சன்கேச வால்வெள்ளி ஃபெமிலி என்பது என்ன, அது உண்மையில் ஒரு வால்வெள்ளியாக இருந்து சூரியனின் ஈர்ப்பினால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பல துண்டுகளாக ஆக்கப்பட்டு சுமார் 500 to 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒவ்வொரு துண்டுகளும் சூரியனை திரும்ப திரும்ப சுற்றி வருகின்றன. அவ்வாறான நிகழ்வுகள் கடந்த காலங்களில் பல முறை நிகழ்ந்துள்ளன. இந்த 2024 அக்டோபரில் அவ்வாறான ஒரு வால்வெள்ளி துண்டுதான் சுச்சின்ஷன் அட்லஸ் என்று பெயரிடப்பட்டு சூரியனை நெருங்கி வந்தது. என்றாலும் அது மிகவும் மங்களாக தோற்றம் அளித்தது என்ற வானவியல் தொடர்பான அப்டேட்ஸினை இந்த வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்தோம். இது மாதிரியான சுவாரஸ்யமான வானவியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.